கன்னிராசிக்காரங்க யார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா நட்புக்கு ஒன்றுனா இறங்கி வந்து நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய செஞ்சுருவீங்க. எதுவுமே அந்த சைட்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது. அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னர். அவங்க கிட்ட ஏற்கனவே நல்லா அமைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும், நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப கம்மியாகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து நம்ம மேல பாசமே இல்லையோ, பிரியமே இல்லையோ அப்படின்னு சின்ன சின்ன அந்த செல்ல ஊடல்கள் வரும். அந்த ஊடல்களை கூடல்களாக மாத்த வேண்டியது வந்து உங்களுடைய பொறுப்பு. அத விட்டுட்டு அத பெருசா பிரச்சனையாக்கி, கடைசியில டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிறாதீங்க தயவு செஞ்சு. கன்னிராசி அந்த அளவுக்கு போகாது. இருந்தாலும் கூட என்ன பிரச்சனை அப்டின்னா, உங்களுடைய ஓவர் திங்கிங்னால இங்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நல்லா பழகுறேன். ஒரு நாள்ல பழகுனாலே அவர் வந்து நமக்கு ஃப்ரெண்டு அந்த மாதிரியான எண்ணம்லாம் கிடையாது. நல்லா பேசுற எல்லாரும் நல்லவங்க கிடையாது. இந்த விஷயத்த அடிப்படையில இந்த காலகட்டத்தில யார் புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். நல்லா பேசுறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. ஏமாறாம இருங்க. நிறைய ஸ்கேம்ல மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்ப, அதில எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சூப்பரா இருக்கும்.